திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை எதிரே உள்ள மதுபான கடையில் காலை முதல் படுஜோராக கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் குடிமகன்களை விரட்டி போலீசார் கடையை பூட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை எதிரே உள்ள மதுபான கடையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வந்த நிலையில் போலீசார் குடிமகன்களை வெளியே அனுப்பி கடையை பூட்டிச் சென்ற அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் மகிழா. தமிழகத்தில் மதுபான கடையில் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தாலும் பல இடங்களில் கள்ள சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது, தொடர்ந்து ஆகி வருகிறது. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா 114வது பிறந்த நாளன்று தமிழகம் முழுவதும் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக திருச்சி சிந்தாமணி பகுதியில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சியினர் காலையிலிருந்தே மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அண்ணா சிலை எதிரே அரசு மதுபான கடை உள்ளது. அந்த மதுபான கடை அருகே மதுபான பாரில் அதிகாலை முதலே மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு ₹100 முதல் ₹150 வரை அதிகமாக வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். அந்த மதுபான பாரில் 15க்கும் மேற்பட்டோர் மதுமா அருந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அண்ணா சிலை எதிரே மதுக்கடையில் அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருவது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. தினமும் அந்த பகுதியில் மது விற்பனை நடைபெற்று வருவதையும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். இன்று அந்த பகுதியில் வீடியோ எடுக்க சென்றவுடன் காவல்துறையின் மதுபான பாரிற்கு அனைவரையும் வெளியேற்றி கடை மூடுகள் என்று தெரிவித்துவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் அந்த மதுபான கடையில் தொடர்ந்து கள்ள சந்தையில் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. இதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என சமூகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக அந்த பகுதியில் போக்குவரத்து சரி செய்வதற்காக 2க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மதுபான கடை அருகே 1 கிலோமீட்டர் தொலைவிலே கோட்டை காவல் நிலையம் உள்ளது. பட்டப்பகலிலே அரசு அனுமதி நேரத்தை விட அதிக அளவில் அதிகாலை முதலே கள்ள சந்தையில் விற்கப்படும் மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூகர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.